ரீநேம் பற்றி பார்க்க போகிறோம். ரீநேமில் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இமேஜுக்கும் நீங்களே ரீநேம் டைப் பண்ணிக்க முடியும். அல்லது ஒரு பேட்ச்க்கே வந்து நீங்கள் ரீநேம் வந்து மாற்றிக்கிறதுக்கு இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் இமேஜ் ரீநேம் பண்ணுற பற்றி பார்த்துக்கலாம். தம்ப்லைன் செலக்ட் பண்ணியிருக்கலையே இந்த இமேஜ், அதுக்கு நீங்கள் ரீநேம் பண்ணணும்னா கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மவுஸில் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஹைலைட் ஆகிருக்கும். அங்கே வந்து நீங்கள் நேமாக டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ பியூட்டின்னு டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணியாச்சு. கீபோர்டில் ஜஸ்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே அடுத்த இமேஜுக்கு போய் ஹைலைட் பண்ணிக்கும். நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் இண்டிவிஜுவல் இமேஜுக்காக பண்ணக்கூடியது. இதுவே நீங்கள் ஒரு பேட்ச் ஃபுல்லாக பண்ணணும்னா அதுக்கு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் கிளிக் பண்ணுறீங்க, ஒரு இமேஜ் செலக்ட் ஆகிடுச்சு. கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் இமேஜ் அப்படியே செலக்ட் ஆகும். எண்டு வந்து ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறீங்க, எல்லா இமேஜுமே செலக்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு இமேஜ் இண்டிவிஜுவலாக செலக்ட் ஆகணும்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு இமேஜ் மட்டும் இண்டிவிஜுவலாக செலக்ட் ஆகிடும். நம்ம இப்போது பேட்ச் ரீநேம் மாற்றுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு டூல்ஸ் மெனுவில் பேட்ச் ரீநேம் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். நம்ம பேட்ச் ரீநேம் கிளிக் பண்ணுறோம். பேட்ச் ரீநேம் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. ஃபைலை ரீநேம் மாற்றிக்க முடியும். இமேஜஸ் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்க வச்சுக்க முடியும். ப்ளஸ் காப்பி பண்ணி வேற ஒரு ஃபோல்டர் கொண்டு போய்க்கவும் இதில் வந்து ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அடுத்து ஃபைலுடைய நேம் டெக்ஸ்ட் ஒன்று செலக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஃபைலுடைய நேம் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பியூட்டின்னு டைப் பண்ணிக்குவோம். பியூட்டின்னு டைப் பண்ணியாச்சு. அடுத்த டெக்ஸ்ட்டு என்னவா வரணும்னு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நம்பர் விடு. இப்போ வந்து 10 இமேஜ் இருக்குன்னா நம்ம எவ்வளோ இமேஜ் இருக்குன்னு உடனே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்பர் விடும் இல்லைங்களா, அதுக்கு வந்து செகண்ட் டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து என்ன வரணும், ஹைஃபன் வரணும், ஹைஃபன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா பழைய இமேஜோட ஃபைலுடைய நேம் இது, நம்ம நியூ ஃபைல் நேம் மாற்றினோடைய இமேஜோடைய நேம் இது. இப்போ இல்லை எனக்கு வந்துட்டு அண்டர் ஸ்கோர் இருந்தால் போகணும்னு வச்சிங்கன்னா அண்டர் ஸ்கோர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சீக்வன்ஸ் நம்பர், அதோட நம்பர் வந்து உங்களுக்கு என்னவா வேணும்னு நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். நம்ம ஒன்றுன்னு கொடுத்துக்குவோம். அல்லது நம்பர் எனக்கு வேண்டாம் லெட்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்பர் கேஸாக வேணுமா லோவர் கேஸாக வேணுமான்னு கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாடல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு ஃபோல்டர் 100 இமேஜ் இருக்குன்னா நீங்கள் 3 டிஜிட் நம்பராக மாற்றிக்கலாம். அல்லது 50க்குள்ளே இருந்ததுன்னா 2 டிஜிட்ஸ் நம்பராக மாற்றிக்கலாம். இது மாதிரி 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். சப்போஸ் இது இல்லாமல் இந்த 3 காலம் இல்லாமல் எனக்கு இன்னொரு காலம் புதுசாக ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிறதுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்க முடியும். வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா மைனஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஆப்ஷன்ஸ் என்னென்னா நீங்கள் இப்போ காப்பி பண்ணக்கூடிய இமேஜ் மற்ற ஓஎஸ், அதாவது மேக் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், அல்லது யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு வேணும்னா கேப்பபிலிட்டி இதில் வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் மாற்றியாச்சு. ஃபைலோட நேம் இப்படி இருக்குது. ரீநேம் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இமேஜ் எல்லாமே மாறி இருக்கு சரிங்களா. அதாவது இப்போ நீங்கள் ஒவ்வொரு நேமாக பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவே எல்லா இமேஜையும் ஒரே டைமில் ரீநேம் பண்ணிக்கிட்டீங்க.